இதுல என்ன இருக்குதுன்னு தெரியுமா? அதே போல இதுல என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்ப்போம். இதுல பற்களை பலகீனப்படுத்தக்கூடிய ஃப்ளூரைடு இல்லை. அதே போல குடல் நுண்ணுயிரிகளையும் வாயில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளையும் சேதப்படுத்தி நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை சீர்குலைக்கக்கூடிய பல நோய்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இதில் இல்லை. அதே போல் எந்த ஒரு ஸ்வீட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இனிப்புகளை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதில் இல்லை. இதுதான் நமக்கு பல்லுக்கும் குடலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஸ்வீட்னர்ஸும் நம்ம இதில் கிடையாது. இதே போல் நுரை உண்டு பண்ணுறதுக்காக சேர்க்கக்கூடிய பல தீங்கான விளைவிக்கக்கூடிய எந்த ரசாயனமும் நமக்கு இதில் இல்லை. இப்படி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் இல்லைன்ட்டு நம்ம இதை வருஷப்படுத்திட்டே போகலாம். அப்போ இதுல வேற என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆளும் வேலும் பல்லுக்கு விருதி அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆலம் விழுது இருக்கு, வேப்பம் பட்டை இருக்குது, வேப்ப இலை இருக்குது. அப்படின்னா இது வந்து சுவை ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அதற்கேற்றார் போல் சரியான ஒரு கலவை போட்டிருக்கிறோம். அதே போல கிராம்பு இருக்குது, பட்டை இருக்குது, கடுக்காய் இருக்குது, திரிபலா இருக்குது. இந்த மாதிரியாக உங்களுக்கு பல்லுக்கும் குடலுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அனைத்தும் இருக்கு. வாய் அப்படிங்கிறது தனிப்பட்ட உறுப்பு கிடையாது. வாய் குடலின் ஆரம்பம் இடம். அதனால இது வாய்க்கும் குடலுக்கும் உடலுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி தான் அனைத்து பொருளும் இதில் இருக்கு. நீங்க இது உள்ள சாப்பிட்டாலுமே வந்து உடலுக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காது. மற்ற ரசாயனங்கள் சேர்த்து செய்யப்பட்ட பற்பசை மாதிரி இது வந்து உடலுக்கோ குடல் நுண்ணுயிரிகளுக்கோ அல்லது நுரை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சேர்த்திருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் மாதிரி அது உள்ள நம்ம சாப்பிடும் போதோ ஏற்படக்கூடிய எந்த ஒரு பின்விளைவுகளும் இதில் கிடையாது. இது நீங்கள் உள்ள எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது. உடலுக்கு நன்மை தான் பயக்கும். அப்படி இந்த மாதிரியாக நம்ம இதில் தேர்ந்தெடுத்து இது மூலிகைகளால் செய்து பல லட்சம் பேர் பயன்படுற மாதிரி நம்ம இது செய்துட்டு இருக்கிறோம். இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து பல் விளக்குறது பாருங்க, அவனுக்கு பல் முளைக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம வந்து இந்த பல்பொடியை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அவன் கேட்டு அதை பல்பொடியை வாங்கி அப்படியே பல் விளக்குறத பாருங்க. விரும்பி பல் விளக்குவாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து பல் விளக்க முடியும். ஏற்கனவே பற்பசையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்னர்ஸ் இதெல்லாம் சேர்த்து பல் விளக்குனவங்க முதல்ல பயன்படுத்தும் போது கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கும். பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சு போயிடும். இதோடைய மருத்துவ பயணம் பார்க்கும்போது இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்போ மூலிகை பல்பொடி அப்படின்னாலே ருசி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து பல் விளக்குனாலே குமட்டிட்டு வரும் அப்படின்னு சிலவங்க சொல்லலாம். நம்மளுடைய பல்பொடி வந்து அந்த கிராம்போட ஒரு சின்ன காரமோ மற்ற மூலிகைகளோட சின்ன சுவையும் தான் இருக்கும். உங்களுக்கு அது நீங்கள் ஒரு 2 நாள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு பழகிடும். எந்த ஒரு வித்தியாசமான ஒரு சுவையுமே இருக்காது. பயன்படுத்தி முடித்தோடனே உங்கள் வாயிலேயே வந்து நீங்கள் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாயில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எந்த ஒரு விதமாக பாதிப்படையாமல் தேவையில்லாத கிருமிகளும் தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் சுத்தமாகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இப்போ என்னுடைய சிறு பையன் பார்த்துருப்பீங்க, அவர் 1 வயது தான் ஆச்சு. அவங்க பயன்படுத்தினாலுமே எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ சிறு பிள்ளைங்க பயன்படுத்தும் போது உள்ளே முழுங்கிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உள்ளே சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. சரிங்களா? இப்போ சிறு பையன் 1 வயது பையன் கூட பல் விளக்கும் போது எப்படி சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அதனால் இது அப்படி நம்ம பற்களை காயப்படுத்துகிற மாதிரியோ வாயை புண்ணு பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு சுவையும் இருக்காது. கண்டிப்பாக அனைவருக்குமே பிடிக்கும். பல்லு முளைக்க ஆரம்பித்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே பயன்படுத்தலாம். விரல் வச்சும் பயன்படுத்தலாம், நம்மளுடைய ப்ரெஷ்ஷை வச்சும் பயன்படுத்தலாம். இதே நம்ம பல வருடங்களாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இதை பயன்பெற்றிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய பயன்படுத்தினதுக்கு உண்டான பயன்கள் அவங்க வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளுடைய வலைதளத்திலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஹைலைட்டில் போனீங்க அப்படின்னா டூத் பவுடர் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம இவங்க பயன்பெற்றதுக்கு உண்டான கருத்துக்களை தெரிவித்ததை ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து நம்ம புகைப்படமாக போட்டிருக்கோம். மேலும் உங்களுக்கு பல் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் இந்த நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இப்போ இந்த காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் நீங்கள் டூத் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின உங்களுக்கு தகவல் அனைத்துமே உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இது அப்போ நம்ம எப்படி ஆர்டர் போடலாம் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் போடலாம். கீழே தெரியக்கூடிய வலைத்தள முகவரிக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. அலுவலக நண்பர்கள் வழிகாட்டுதல் பண்ணுவாங்க.